Is there a difference between Zen C and Bloomer Uncle? This is a different question, but let us answer it. Now, in what way is Zen C? Actually, it should be Zen Z. I don't know why we are still copying the Western habit of saying some different sound other than the word what is appearing. It should be Zen Z. But because they say Zen C, we also say Zen C. When are we going to drop that habit? I do not know. இருக்கட்டும் ஜென்சி உங்கள் பாஷையில், ப்ளூமர் அங்கிள் உங்கள் பாஷையில் என்ன வித்தியாசம்? இப்பொழுது ஜென்சிக்கு ஒரு உடல் இருக்கின்றது, ப்ளூமர் அங்கிளுக்கும் ஒரு உடல் இருக்கின்றது. இந்த உடலில் இருக்கின்ற உறுப்புகள் எல்லாம் அவை என்ன செய்ய வேண்டுமோ அவை ஜென்சிக்கும் செய்கின்றன, ப்ளூமர் அங்கிளுக்கும் செய்கின்றன. ஒரு நிமிடத்திலே ஒரு 15லிருந்து 20 தடவை உங்களுடைய கண்கள் துடிக்கின்றன. ஒரு 5லிருந்து 6 லிட்டர் ரத்தம் ஆவது ஒரு இதயத்திலே பம்ப் செய்யப்படுகின்றது. ஒரு 6 லிட்டர் அளவுக்கு சிறுநீர், அது பிளட் வந்து கிட்னியிலே சுத்தம் செய்யப்படுகின்றது. லட்சக்கணக்கான செல்கள் உங்கள் உடம்பிலே ஒரு நிமிடத்திலே மடிந்து போகின்றன. லட்சக்கணக்கான செல்கள் உற்பத்தி ஆகின்றன. இது ஜென்சி உடலிலும் நடக்கின்றது, ப்ளூமர் அங்கிள் உடலிலும் நடக்கின்றது. அப்பொழுது அது இரண்டாவது, 2 பேருடைய ஐம்புலன்கள் என்று சொல்வோம். கண், காது, மூக்கு, வாய், தொடு எல்லாமே இரண்டுமே ஒன்று தான். நீங்களும் பார்க்கின்றீர்கள், அவர்களும் பார்க்கின்றார்கள். நீங்களும் கேட்கின்றீர்கள், அவர்களும் கேட்கின்றார்கள். எல்லாமே நடக்கின்றது. அப்பொழுது என்ன வித்தியாசம்? ஓடுகின்றீர்கள், நடக்கின்றீர்கள், சிரிக்கின்றீர்கள், வாழ்த்துகின்றீர்கள், பேசுகின்றீர்கள். நீங்களும் செய்கின்றீர்கள், அவர்களும் செய்கின்றார்கள். என்ன வித்தியாசம்? ஒன்றுமே வித்தியாசமே கிடையாது, இல்லையா? இது உடலை பொறுத்த மட்டும். மனதில் என்ன இருக்கின்றது? ஜென்சியோட மனதிலும் நீங்கள் நிறைய அறிவை கடன் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். ப்ளூமர் அங்கிள்களும் அவர்களுடைய மனதிலே அறிவை கடன் வாங்கி வைத்திருக்கிறார்கள், இல்லையா? ரெண்டுமே கடன் வாங்கப்பட்டவை, உங்களுக்கு சொந்தமே கிடையாது. வாட் எவர் நாலேஜ் யூ ஹேவ், இட் இஸ் ஆல்ரெடி பாரோட், போத். இரண்டாவது, நீங்களும் நம்பிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள், அவர்களும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வித்தியாசமான நம்பிக்கைகள், அவர்கள், ஆனால் 2 பேரும் நம்பிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கடவுள், சப்போஸ் நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்லலாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட், ஸோ இட் இஸ் அ பிலீஃப். தட் ஃபெல்லோ சேஸ், ப்ளூமர் அங்கிள் சேஸ், ஐ பிலீவ் இன் காட். தட் இஸ் ஆல்சோ a belief. Both are having beliefs, but they are different beliefs, that's all. So both are having beliefs, both are having habits, both are having culture, both are having everything. And you think independently, he also thinks independently. Everything is same. Then where is the difference? Why do you differentiate?